இருக்காங்க ப்ரோ. உங்கள் நேமு? முகேஷ்ங்களா? நான் பார்க்குற ஃபஸ்ட்டு ரைடரே நீங்கள் தான். அப்படிங்களா? ஓ, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அந்த அக்கா ஓட்டிகிட்டு வராங்க வண்டியை, நம்ம வண்டியை. ஸ்கோட அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குது பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஸ்குவாட் த்ராட்டல் சவுண்டு கேட்க எல்லாம் ரெடியாக இருங்க. தெரியுதுங்களா? பச்சை கலரில் பொட்டி ரைனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேன் போட்டிங்க. சரிண்ணா, ஹெல்மெட் போட்டுன்னு மறக்காமல் ஓட்டுங்க. சரிங்களா? நாளையிலேருந்து கண்டிப்பாக நான் யூடியூப் நீ சொல்கிற இனிமேல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுவேன். கண்டிப்பாண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தருமபுரி தான் சொந்த ஊர். அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். இப்போ என்ன எங்கிட்ட தரீங்க? ஓ, எஸ்எட்ரோ வச்சுருந்தீங்களா? ஸ்குவாடுங்க பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு. அவருக்கு புதுசாக வாங்கி வச்சுருந்துருக்காருக்கு க்ளவுஸு. ஸோ எனக்கு தந்திருக்காங்க. ப்ரோ, உங்கள் நேமு? முகேஷ்ங்களா? நான் பார்க்குற ஃபஸ்ட்டு ரைடரே நீங்கள் தான். அப்படிங்களா? ஓ, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லாயிருக்கு ப்ரோ, சாஃப்ட்வேர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லடாக் சைடு போட்டுன்னு சுற்றுவாங்க, அதே க்ளவுஸ் மாதிரி இருக்குது. ஓகே, வாங்கி இது வேணால் வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவர் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். சின்ன பசங்கன்னும் போது தூக்கம், நம்மளே மாதிரி ஆளுங்க ஓட்டும் போது கொஞ்சம் தூக்காது, அவ்வளோதான். அது பெட்ரோல் கம்மியாகிறதுனால ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன், போகிற வரைக்கும் தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பெட்ரோல் பங்கு தான் எவ்வளோ தூரம் இதுன்னு தெரில. இப்போ தான் காலி ஆகிட்டு ஒரு 4 லிட்டரு கேனில் வச்சுருப்பேன் எப்பயுமே. ஃபுல் காலி, அதான் போயிட்டு இருக்கேன் எவ்வளோ இதுக்கு போதுன்ட்டு. ஸ்குவாடு இப்போ 2 பேரை பார்த்தோம். ஸோ முகேஷ்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பேர் ஐயோ கேட்க மறந்துட்டேங்க. ஒரு ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா முகேஷ். ஸோ அவர் உண்மையிலே வேறு லெவலுங்க. அவர் பார்த்திங்கன்னா நமக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுஸ் ஒன்று கிஃப்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் உண்மையே தங்கமான மனசுங்க, யாரும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவருக்கு நம்ம எதனா பண்ணலாங்க, வேறு லெவலில் எதனா பண்ண. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? ஸ்குவாட ரைடு ஸ்டார்ட் பண்ணி 2வது பங்குங்க. ரைடிங் டைம் சிவா, ரைடிங் டைம் சிவா. இது ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம வண்டிக்கு எங்கே போனாலும் ஃபேன் பேசுங்க. மொத்தம் இப்போ பெட்ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா 240க்கு பண்ணுறேங்க. 240க்கு வந்து பெட்ரோல் எடுக்கிறோம். ஸோ இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்ட போகிறாங்கன்னு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு அமௌண்ட்டை சுத்தமாக காலிங்க. இனிமேலுக்கு பெட்ரோலுக்குன்னா யாருன்னா ஃபோன் பண்ணி போட சொன்னால் தான் உண்டு. ஏன்னா சுத்தமாக காசு ஏங்க முறுக்குங்க. இப்போ விடக்கூடாது. அப்படியே என்னங்க விடுங்க, தூக்கலாம் தூக்காது, மெதுவாக தாங்க போவோம். முறுக்குங்க, வேகமாக போங்க, வேகமாக என்னங்க, இன்னும் வேகமாக என்னங்க. ஐயோ, அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அந்த அக்கா ஓட்டிகிட்டு வராங்க வண்டியை, நம்ம வண்டியை. நல்லா இருக்காக்கா? சரிக்கா, போயிட்டாரா? ஓகே.
ஸ்குவாட் பெட்ரோல் போட்டுன்னு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250க்கு போட்டிருக்கோம். சரிங்க 240க்குங்க. ஸ்குவாட் 2வது டோல் வந்துருச்சு. நம்ம ரைடு ஆரம்பிச்சு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறைங்க. 2வது டோல் வந்துருக்குங்க. இந்த டோலில் கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டலாங்க. இன்னும் 500 மீட்டர் இருக்குது டோலுக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு 190க்கு போட்டிருப்பேங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 25 கிலோமீட்டருக்கு பக்கம் வந்திருப்போம்னு நினைக்கிறேங்க. 20 கிலோமீட்டர் ஆனால் கன்ஃபார்முங்க. வச்சுக்கிறேன். ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா கடையில் வந்து நம்ம இருக்கோம். இப்போ பெருந்துறையில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா கடையில் டூல்ஸ் வாங்கி நம்ம செயின் டைட் வச்சுட்டு இருக்கோங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா செயின் டைட் வைக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஏழு தங்கம் ஏழு சாமி தங்கம் கொஞ்சம் ஏழு 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 எழுதுன்னு இல்லை. உக்கார. ஓகே தங்க. சரியா போச்சு ஸ்குவாட், சரியா போச்சுங்க. இப்போ டைட் பண்ணிடலாம். அதுதான் கண்டிப்பா. சரி நான் போயிட்டு வரேன். பாய் பாய் தான். நல்லா படிங்க. சரியா போயிட்டு வரேன். ஸ்குவாட் வண்டியை ரெடி பண்ணியாச்சு. அரங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஓசு கீழே தொங்கின்னு போகுதுங்க. பாவம் அவருக்கு தெரியலையாட்டுக்குது. நம்ம போய் சொல்லலாம். நான் ஓசு தொங்குது பாருங்க. ஓசு தொங்கின்னு வருது பாருங்க. கீழே தேஞ்சினே வருது ரோடு பூரா. அங்கேருந்தே உளுந்து போயிட்டுக்குது. நிறைய தேஞ்சு போச்சு பாருங்க. உட்காருங்களா லாக்கு. அவ்வளோதான். அது எப்படியோ வெளியே வந்துட்டுக்க மாட்டேங்குது. சரி சரி நிறைய தேஞ்சு போச்சுங்க. இனிமேலுக்கு அது உட்கார தட்டுக்குது. சரிண்ணா. நம்மளால் முடிந்த உதவி. போகிற இல்லை நம்மளால் முடிந்த உதவியை செஞ்சு கொண்டே போகலாம். ஸ்குவாட் 2 மணி ஆச்சு. ஸோ இங்கே ஒரு டீ கடை இருக்குங்க. அம்மோனு இங்கே போயிட்டு ஜம்முன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஆமாம் ஸ்குவாட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குது பாருங்க. செல்லக்குட்டி செம க்யூட்டாக இருக்குங்க. ஹாய் த்ராட்டல் பண்ணி பார்க்குறியா பாருங்க. முறுக்கி முறுக்கி பார்க்குறாங்க பாப்பா. டீ குடிக்கலான்னு வந்தேன். வண்டியை பார்த்து போயிட்டு உக்காந்துக்குச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறியா? பயந்துருவேன். அமர்க்
செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது, காட்டுங்க. இங்கே தான் இருக்குது. பட்டன் அமுத்தினா ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ சார்ஜ் இல்லாதப்ப இதை இழுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. ரோடு அப்படியே பாருங்களேன், ரோடு எவ்வளோ அழகாக இருக்குங்க. சங்ககிரி இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்குங்க சங்ககிரிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறைங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. ஸ்குவாடு டீக்கல்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்குங்க. சேலத்துக்கு 60 கிலோமீட்டர்னா இப்போ தருமபுரிக்கு இன்னும் 120 கிலோமீட்டர் சம்திங்கில் இருக்குங்க. நம்ம இப்போதைக்கு ஒரு 60 கிலோமீட்டர் போக முடியும். ஸோ கரெக்டாக சேலம் பக்கம் போயிட்டு நம்ம எங்கன்னா ஸ்டே பண்ணிடலாங்க. ஏன்னா தருமபுரிக்கு சீக்கிரம் போய் சேர முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ சேலம் பக்கம் போயிட்டு எங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க கம்பல்சரி. பவானிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேம்பாலம் ஏறிட்டு இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க மேம்பாலம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சுங்க. நம்மக்கிட்ட வேறு பெட்ரோலும் ஸ்டாக் இல்லைங்க. போகிற வழியில் எங்கன்னா ஒரு பங்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் அடிக்கணுங்க. என்னென்னா கையில் 50 ரூபா தாங்க இருக்குது. பசங்க அமௌண்ட்டு போட்டாங்கன்னா தாங்க பெட்ரோலே அடிக்க முடியும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, கேட்டிருக்கேன். வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அவங்களுக்குன்னு காசு கேட்கும் போதெல்லாம் நான் கொடுத்தேங்க. இப்போ எனக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு காசு கேட்கும்போது ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பவானி பாலம் ஒவ்வொரு இலக்கம் அணைந்து கொண்டே நாம் வருகிறோம். மேலே போயிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டு அப்புறம் தாங்க போவோம். வா ஐயா குளி 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 குளி. நம்ம வண்டியை நிப்பாட்டுவோம். ஐயோ அதிருது. வா எவ்வளோ அழகா இருக்கு தண்ணி. ஆனால் கொஞ்சம் திக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ பரவாயில்லைங்க. தண்ணி இல்லாதப்பெல்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அப்படியே மணலாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, தண்ணி போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ விவசாயத்துக்கு திறந்துட்டுருப்பாங்களோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, தண்ணி நிறையவே போகுது. அதுதாங்க அந்த பூஜைலாம் பண்ணுவாங்களே அந்த கோயில் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அங்கே ஒரு பாலம் போகுதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பவானி ஊருள்ள தூந்து அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஹைவே ஜாயின் ஆகாதுங்க. அது அப்படியே போகுங்க. எந்த வழியாக போவோன்னா வச்சுக்கா, மேட்டூர் வழியாக வருங்க. அது சேலத்துக்கே அது டச் ஆகாது. இந்த வழியில் போனால் மட்டும்தான் சேலத்துக்கு போக முடியும். ஸோ நம்ம சேலத்தை போய் தாங்க போக போகிறோம். எவ்வளோ பெரிய மீன் இருக்குது. தூண்டில் போட்டால் நிறைய மாட்டுமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ வெளியே போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க பக்கம். இப்போ இந்த பாலத்தை தான்னா பவாண்டியை தாண்டின மாதிரிங்க. நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருக்கலாம். எங்க BMW மாதிரி இருக்குங்க. ஹாய் ப்ரோ. வாவ் என்ன ஒரு சவுண்டு. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ. ஓகே எனக்கு ப்ரோ எந்த ப்ரோ டிஸ்பிளே இது மாதிரி இருக்கு இல்லைங்களா? 310. அதான் ஸ்பெசிஃபிகேஷன் மாறும். சிசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் தான் இல்லை. BMW இன்ஜினுக்கும் அந்த இன்ஜினுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. BMW முன்னாடி எவ்வளோ அழகாக கெத்தாக நிற்குது.
வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இருக்கு எல்லாமே அதே நேம் மட்டும் அப்படியே மாற்றிருக்காங்க. ஓகே ஓகே, டயர் மட்டும் டியூக்கு டயர் தர கொடுத்தது. ஓகே ஓகே ப்ரோ, உண்மையிலே வீட்டு அது சந்தோஷம். த்ராட்டல் பண்ணி வைக்கலாமா? ஓகே ஓகே, 270 தானா? ஓகே ஓகே ஓகே. த்ராட்டல் சவுண்டு கேட்க எல்லாம் ரெடியாக இருங்க. எவ்வளோ அதுக்கு த்ராட்டல் கொடுக்கலான்னு இருக்காங்க இப்போதைக்கு? 65, 600. ஓ 7 வரைக்கும், அவ்வளோதான். வேறு லெவலில் இருக்குங்க. வாவ். ஆனால் இது ஆக்ரோ பைப் போட்டால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. ஓகே, மீட் பண்ணல, சந்தோஷம் ப்ரோ. இருக்குங்க அது. வாவ், ஐயோ நான் என்னைக்கு அந்த மாதிரி வண்டி வாங்கறது கனவுங்க. கனவு கனவாகவே போயிருவோம் இல்லைங்க. வாங்குவோங்க, ஒரு நாள் வாங்குவோங்க. வெறி கொண்டு இருக்கேன். ஒரே ஒரு சூப்பர் பைக் எடுக்கணுங்க. என் லட்சியம், வாழ்க்கையின் லட்சியமே அதாங்க. இது மினி சூப்பர் பைக்குங்க. இது நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் நம்ம தங்கமையில். இது கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். இன்னொரு பைக் வாங்கணுங்க, நல்ல ஒரு லவுடாக இருக்கணுங்க. நம்ம வாசன் ப்ரோ வச்சிருக்கிற மாதிரி அப்படியே லாலிபாப் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணுமே, அந்த அளவுக்கு நம்ம எங்கேருந்து சம்பாதிக்கணும். வா 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 வா, இருங்க ஐயா, ஆப்போசிட்ல வரீங்க. இந்த பக்கம் காரு, அந்த பக்கம் எவா இருண்ணா, நான் இப்படி போயிடுறேன். ஆமா ஆத்தாடி, இவ்வளோ இடம் இருக்கு. இந்த பக்கம் மண் ரோட்ல வந்தா குறைஞ்சா போயிருவா, டயர் தேஞ்சு போயிருமா. நான் தான் ஏதோ இப்படி வந்துட்டு இருக்கேன். இந்த சின்ன வண்டி மற்றவங்களுக்கு தெரியாதுன்ட்டு நான் ஓரமே வந்துட்டு இருக்கேன். அந்த பக்கமும் போக மாட்டேங்கிறான், இந்த பக்கமும் வரமாட்டேன்றான். ஓ, நான் கடைசியில் கை காமிச்சிட்டு போகிறேங்க, அப்போதாங்க அந்த பக்கம் வரான். இவனா வரவே மாட்டேன், அவன் மட்டும் வந்துட்டே இருக்கான். அட்லீஸ்ட் நிற்கலான்னா கூட என்ன வந்துச்சுங்களா, அதுவும் நிற்க கூட இல்லை. கொஞ்சனா ஒரு மனசாட்சி வேணாம். நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவேர்னஸ் பண்ணிட்டு போகிறேனே, தம்பி கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுவானே அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்களாட்டுக்குது. 100ல் யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி வந்துடுறாங்க. ஹெல்மெட் போடாமே ஓட்டுப்பார். ஹெல்மெட் போட்டு ஓட்டு தாத்தா, சிரிக்கிறாருங்க. ஏக்கா ஹெல்மெட் எங்கக்கா? ஹெல்மெட்டு எங்க போடாமே பாருங்க, 2 பேருமே. யாருன்னா ஒருத்தர்னாச்சே போடுங்க, அவேர்னஸ். சரி. ஐயோ ஏங்க, ஈரோட்ல எல்லாருமே ஹெல்மெட் போடாததாக சுத்திட்டு இருக்காங்க. பாருங்க, ஹெல்மெட் போடாமே சுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. ஹெல்மெட் யாருன்னா போடுங்கப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவேர்னஸ் பண்ணிட்டு வரேன். ஐயோ ஐயோ, மற்ற ஊரில் கூட ஓரளவுக்கு ஹெல்மெட் போட்டு பார்ப்பேன். ஆனால் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்மெட் போடாமல் தாங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறாங்க, யாருமே ஹெல்மெட்டே போடலைங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ பவானிலேருந்து கிளம்பலாங்க. இது பவானி வெளியேற இடங்க. ஸோ நம்ம இங்கே கொஞ்ச நேரம் அவேர்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கிளம்பலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க. நம்ம வண்டி இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போகலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இருட்டு கட்டுறதுக்கு இன்னும் கோடை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்குங்க. ஸோ பெட்ரோல் காலியாச்சு. ஸோ பையன் ஒரு நம்ம தெரிஞ்ச பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போட சொல்லி அதுக்கடுத்து இப்போ பெட்ரோல் போட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் சேலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே பாருங்கள்.
ஸ்கோடா அப்படியே ரைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடையில் தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சன்செட்டு. வா, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஏரிங்களா, ஏரி அப்படியே பார்த்தீங்கன்னா மலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன், அப்படியே எவ்வளோ அழகாக சன்செட் ஆகுது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. வா, பயங்கரமான பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு மலை சூப்பராக காட்சி அளிக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. ஓ ஓ ஓ ஸ்குவாடு அப்படியே ரைட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்களா. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தேங்க. அது உங்களுக்கு காமிக்கலான்ட்டு நிறுத்தியிருக்கேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுதுங்களா. அப்படியே இங்கே பாருங்கள் பச்சை கலரில் பொட்டியாக இருக்குங்களா, எல்லாம் பச்சை 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 பொட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? பச்சை கலரில் பொட்டி ரைனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா தேன் பொட்டிங்க, ஃபுல்லாக தேன் பூச்சியாக இருக்குங்க. இருங்க பக்கம் போய் கொஞ்சம் காமிக்கிறேன். வா, பத்தாடி கட்டியிருப்பது இல்லைங்க, எல்லாம் கொம்பு தேனுங்க தாங்க. ஃபுல்லாக தேன் பூட்டியாக இருக்குங்க. எவ்வளோ தேன் போட்டி இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 தேன் போட்டிக்கு மேலே இருக்குங்க. 150 தேன் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கடைசியில் இருந்துங்க இது ஃபுல்லாக தேன் போட்டியாக இருக்குது. சவுண்டை கேட்டு நம்மளை கட்டுற போது கை காலு எல்லாம் க்ளவுஸ் போட்டு கவர் பண்ணனால தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா நம்ம நிலமை என்னத்துக்கு ஆகுறது, புட்டாக கண்ணுங்கணும். கிளம்புவோம் இந்த இடத்துல இருந்து. ஓடிடுறா ராசா ஓடிடு. ஐயோ, வந்த வழியை மறந்து போயிடுறோங்க. சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா ஸ்ரீ சத்தியம் பொறியியல் கல்லூரியான இருக்கோமுங்க. ஸோ இது சேலத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் போதுங்க சேலம் ஸ்டார்ட் ஆயிரும். ஏதோ கட்சி மீட்டிங் ஆட்டுக்குதுங்க. அண்ணாமலையா அப்போ முடியலைங்க, ரொம்ப கஷ்டங்க. யாரும் தயவு செஞ்சு என்னை மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. சின்ன வண்டியை ஓட்டிக்கணும், கிலோமீட்டர் கணக்கில் போகலாம் அப்படின்ட்டுலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ரெக்கார்டு பண்ணலான்ட்டு 2 நிமித்து போச்சுங்க. பின்னாடி உட்கார முடியலைங்க, பயங்கரமான எரிச்சல், செம்ம வலிங்க, முதுகுலாம் பயங்கரமாக வலிக்குதுங்க. ஃபோனு விழுந்து போச்சுங்க பாவம். ஐயோ, ஃபோனே விழுந்து போச்சு. ஃபோனுக்கு எனக்கு உடஞ்சி போச்சான்னு தெரியலிங்களே பாவம். முடியலைங்க, முடியல. ஓகேங்க, இது இப்போ சேலம் பக்கம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க. டம் கட்டுன்னு போயிடலாங்க. விடுங்க, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறேங்க. ஸ்குவாடு ரைடு ஆரம்பித்து 3வது டோலுங்க. ஸோ நம்ம அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 3வது டோலையும் கிராஸ் பண்ண போகிறோம். ரைடு இன்னும் 2 டோலுங்க. ஸோ சேலம் டோல் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் டோல் இருக்குது. எல்லோரும் ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுங்க, வண்டி ஓட்டுங்க, சரிங்களா? சரிண்ணா, கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா, அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தாண்ணா. அதுக்கேற்ற அவ்வளோதான். இன்னொன்னா ஒரு 15 கிலோமீட்டர் போனால் சேலம் வந்தது. அதுக்கேற்ற அங்கே ஸ்டே பண்ணிடுவேன். அது என்ன ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடுவேன் முறி பிடிச்சேன்னா. சரி, பெட்ரோல் இல்லாதனால சரி பையன் அமௌண்ட். சரிண்ணா, ஹெல்மெட் போட்டு மறக்காமல் ஓட்டுங்க, சரிங்களா? நாளையிலேருந்து கண்டிப்பாக நான் யூடியூப் நீ சொல்கிற இனிமேல் ஹெல்மெட் போட்டால் வண்டி ஓட்டுவேன். கண்டிப்பாண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா, கண்டிப்பாக. சரிங்க, ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. சரிண்ணா, நன்றிண்ணா. சரிண்ணா, சரிண்ணா, சந்தோஷம்.
நம்ம சொன்ன வார்த்தைக்கோசரமே அவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுறேன்னுட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது பஸ் எந்த நிலைமையாக்கி வச்சிருக்காங்களோ என்ன ஆச்சு? TN50 ஃப்ரண்ட்டில் ஏதோ அடிச்சிருக்குங்க. தெரிஞ்சு லாரியில் எதனா விட்டு போகணும் என்னன்னே தெரியலைங்க. காலையிலேருந்து சம்பவத்து மேலே சம்பவமாக இருக்குங்க. இன்றைக்கி நாளே சரியில்லையோ. அப்போ வந்து தட்டிங்க இருந்தாங்க என்னவா இருக்கும்னு யோசிச்சு முன்னாடி வந்து பார்த்தா ஓ காட் பயங்கரமாக இறங்கிருக்கு. சரிங்க நம்ம போவோம்.